கல்லூரியில் வருகை தந்ததற்கு உங்கள் யாவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த கல்லூரி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பார்கள். இது மத்திய அரசு இந்த கல்லூரியை 25 வருடத்திற்கு முன்பு கோயம்புத்தூரில் இந்த கல்லூரியை உண்டாக்கியது. ஏன் மத்திய அரசு கோயம்புத்தூர் ஒரே ஒரு கல்லூரி, இந்த கல்லூரி ஆசியாவிலேயே ஏசியா முழுக்க எடுத்துக்கொண்டால் டெக்ஸ்டைல் எஜுகேஷனுக்கு ஒரே கல்லூரி. இந்த கல்லூரியில் இருக்கும் பாடங்கள் வேறெங்கும் கிடைக்காது. உங்களுக்கு எல்லாரும் டெக்ஸ்டைல்ஸை பற்றி உங்களுக்கு கூற பெரிதாக ஒன்றுமில்லை, ஏன்னால் எல்லாரும் அறிவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் உணவு கூட 3 வேளைகள் தான் எடுப்போம். உணவு கூட 3 வேளைகள் தான் எடுப்போம். ஆனால் டெக்ஸ்டைல்ஸ் எப்பொழுதும் 24 மணி நேரமும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரம் நாம் உடையாக பயன்படுத்துகிறோம். இரவு தூங்கும் போது விரிப்புகளாக பயன்படுத்துகிறோம். வீட்டில் அதற்கு நிறைய பயன் இருக்கிறது. வீட்டில் மட்டுமல்ல, தொழிற்சாலை எடுத்தால் தொழிற்சாலைகளிலும் அதற்கு பயன் இருக்கிறது. இப்பொழுது இன்று உங்களுக்கெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், டெக்ஸ்டைல்ஸ் ஒரு கார்மெண்ட் உடுப்பாக படப்படுத்துவதை விட மற்ற விஷயங்களுக்கு அதிகமாக பயன்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், கார், ஆட்டோமொபைல்ஸ், கார், 2 வீலர், லாரி, அதற்காக ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே உருவாக்கி இருக்கிறது. உங்களுக்கு இன்னும் விரிவாக எங்களுடைய பேராசிரியர்கள் கூறுவார்கள். ஆட்டோடெக்ஸ், அதுக்கு பேர் ஆட்டோடெக்ஸ். அது ஒரு பெரிய உலகளாவிய அளவில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக கொண்டு வருகிறது. ஏன்? காருக்கும் டெக்ஸ்டைல்ஸுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட் இஸ் ராங். காரில் சீட் கவர் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு டெக்ஸ்டைலு. 2 வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், சீட் கவருங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு டெக்ஸ்டைல்ஸு. ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியுமா, டயர், ஆட்டோமொபைல் செக்டரில் டயரில் ஒரு முக்கியமான லேயர் இப்போ ஒரு டெக்ஸ்டைலால் உண்டாக்கிய ஒரு லேயர். அது சேஃப்டிக்காக அந்த டயரோட குவாலிட்டி நிறைய லேயர் இருக்கும் இல்லையா ஒரு டயரில். அதில் கிராஸ் செக்ஷன் எடுத்தால் அதில் ஃபேப்ரிக், ஸ்பெஷாலிட்டி ஃபேப்ரிக், அதோட டிமாண்டு. டயர்னால் சீக்கிரம் தேர்ந்து போய்ட்டு மாற்றிட்டே வேற இருக்கணும். டிமாண்ட் உலகளாவிய அளவில் மிக அதிகமாக அது பயன்படுகிறது. அதுக்கப்புறம் வேற காரில் என்ன இருக்கு யாருக்கா தெரியுமா மாணவர்களுக்கு? ஏர்பேக். அந்த சேஃப்டிக்காக இப்போ எல்லா கார்லேயும் கண்டிப்பாக அந்த ஆக்சிடெண்ட் ஆனால் அது பெருசாக ஒரு பலூன் மாதிரி விரிஞ்சு அந்த நெஞ்சு அடிப்படாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம். அதுவும் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுக்கெல்லாம் பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் உபயோகத்திற்காக உண்டாகிற டெக்ஸ்டைல்ஸ் தான் இப்போ ஜாஸ்தி. இப்போ ரீசெண்டாக கொரோனா வந்துட்டு போச்சு இல்லையா? கொரோனாவில் எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்பட்டது என்ன? மாஸ்க்கு. உங்களுக்கெல்லாம் தெரியுமா, அந்த டைமில் மாஸ்க் மட்டும் இல்லை, உங்களுடைய டாக்டர்ஸ் அவங்களாம் எப்படி இருந்தாங்க? ஒரு ப்ளூ கலரில் முழுசாக கவர் பண்ணிவிட்டு, ஏன்னா நாமெல்லாம் வீட்டில் பத்திரமா இருந்தோம். ஆனால் டாக்டர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். ஆனால் அவங்க சும்மா அப்படியே போயிட்டுதா அவங்களுக்கு 2 நாளில் கொரோனா அப்புறம் டாக்டர்ஸே இல்லாமல் இருப்பாங்க.
அதனால் அவங்களுக்கு பிபிஇ, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்னு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க அந்த டைமில். ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் கவர் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்கணும் அவங்க. அந்த மாதிரி பிபி, அதுக்கு பேர் பிபிஇ. அது வந்து ஷார்ட்டேஜாக ஆகிடுச்சு இந்தியாவில். அதை ப்ரொடியூஸ், ஏன்னா அதுக்கு முன்னால் டாக்டர்ஸ் எல்லாம், நாம் இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர்ஸ் எல்லாம் அதை போட்டுட்டு இருக்கிறதில்ல. ஆனால் அந்த பீரியடில் எல்லா டாக்டர்ஸும் அதை போட்டு தான் ஆகணும். அப்போ இல்லை, எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது கிடையாது, அது இப்போ ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு இந்தியாவில். அப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் உடனே அதை மத்திய அரசாங்கம் அவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கேட்டுக்கொண்டாங்க. இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எப்போவுமே ஒரு பொருள் நிறைய வரணும்னா சைனாவில் தான் போய் வாங்கணும்பாங்க இல்லையா. ஆனால் அந்த டைம் கொரோனா டைமில் யாரும் சைனாலேருந்து இன்னும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சாங்க, கொரோனாவே சைனாலேருந்து தானே வந்தது, இப்போ சைனாலேருந்து ஒன்றும் வாங்கக்கூடாதுன்னு அது ஒரு வாய்ப்பாயிடுச்சு இந்தியாவுக்கு. அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க, இந்தியாவிலேருந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு. எல்லாரும் நான் யாரை சொல்கிறேன், வெஸ்டர்ன், அந்த வெளிநாட்டில் உலகம் பூரா எல்லாரும் இந்தியாவை பார்த்தாங்க, நீங்கள் கொடுங்கன்னு. ஏன்னா லேபருங்கிறது சைனாக்கு அப்புறம் எங்கே அவைலபிள், இந்தியாவில் தான் அவைலபிள் இல்லையா. எல்லாத்துலேயும் நம்ம எதில் 1ல் இருக்கோமோ இல்லையோ, பாப்புலேஷனில் நம்ம 1ல் இருக்கோம், நம்பர் 1ல் இருக்கோம் இல்லையா. அப்போ லேபர் நம்மக்கிட்ட இருக்கிறனால வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாரும் எங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில். இப்போ இந்தியா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ மெடிக்கல் டெக்ஸ்டைல், மாஸ்க்கு, அது ஸ்பெஷல் டெக்ஸ்டைல், அந்த பிபி, அது வழியாக வைரஸ் தாண்டி உடம்பை தாக்க முடியாமல். அப்போ அதுக்கு அந்த டெக்ஸ்டைலுக்கு ஒரு வேலை இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நிறைய உண்டாச்சு. அதுவும் இந்த கோயம்புத்தூரும் சுற்றுப்புற ஏரியாலையும் தான் மாஸ்க் நிறைய தயாரிக்கப்பட்டது, பிபி நிறைய தயாரிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டைல்னால் புடவை, வேட்டி, டிஷர்ட்டு, பேண்ட் ஷர்ட்டு அது மட்டும் கிடையாதுங்கிற நிலைமை மாறி இன்றைக்கி டெக்ஸ்டைல்னால் ஃபங்க்ஷனல் டெக்ஸ்டைல்ஸ், ஒரு வேலை செய்யக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ். அதுக்கு முன்னால் நீங்கள் டூர் வச்சுக்கோங்க, கேம்பஸ் டூர் வச்சுக்கோங்க. சரி. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா நாம் எப்போவுமே எண்ணி இருக்கிறது இல்லாமல் இப்போ அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. இதை நான் 2 தான் சொன்னேன். இந்த மாதிரி 12 வகை மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் சொன்னால், உங்களுக்கு ஆட்டோ டெக்ஸ்டைல்ஸ் சொன்னேன் இல்லையா. அது மாதிரி 12 வகை ஃபங்க்ஷனல் டெக்ஸ்டைல்ஸ். பேக்கேஜிங்னா பேப்பருன்னு பார்ப்பாங்க எல்லாரும் இல்லையா. ஆனால் பேக்கேஜிங் வந்து பேப்பரால் பண்ணுறதுனால காடுகள் அழிகிறது. ஹலோ, ஸோ 12 வகையான ஃபங்க்ஷனல் டெக்ஸ்டைல்ஸ் ஓட இண்டஸ்ட்ரி இப்போ உருவாகிட்டு இருக்கு. பேக்கேஜிங் சொல்லிட்டு இருந்தேன். பேக்கேஜிங்கில் காடுகள் அழியுது, பேப்பர் பேக்கேஜிங் வேண்டாம் அப்படின்னு நிறைய தொழிலதிபர்கள் விரும்புகிறாங்க. வெளிநாட்டில் எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அது ரொம்ப இப்போ வந்து காடு அழிகிற மாதிரி எந்த பொருளும் உண்டாகக்கூடாது. காடு அழிஞ்சால் மழை வராது இல்லையா. ஸோ காடுங்கிறது எவ்வளோ அவசியமானது அப்படின்னு உலகம் புரிஞ்சுட்டு வர்றதுனால பேப்பரோட யூஸ் கம்மி பண்ணணும் எல்லாரும் விரும்புகிறாங்க. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், டெக்ஸ்டைல்ஸை பேக்கேஜிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேக்கேஜிங் டெக், பேக் டெக், அதுக்கு பேர் பேக் டெக். அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக
உருவாகிட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஒய்கோடெக்னா என்வாயன்மெண்ட். இப்போ நீங்கள் நிலச்சரிவுன்னு நிறைய கேள்விப்படுறோம், நீங்கள்லாம் பேப்பர் படிக்கிறீங்க. இப்போ இன்றைக்கி போன ஒரு வாரமாக பேப்பரில் ஊட்டியில், நீலகிரியில் நிலச்சரிவு, குன்னூரில் நிலச்சரிவு, இத்தனை பேர் இறந்துட்டாங்க. போன வருஷம் எங்கே பெரிய நிலச்சரிவு எங்கே வந்துச்சு யாருக்கு தெரியும்? வயநாடு. கரெக்ட், வெரி குட். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய நிலச்சரிவுகள் ஆகிறது எதனால? மண்ணோட ஸ்திரத்தன்மை போகிறதுனால. அப்போ அதை ஸ்திரமாக ஒரு இடத்துல வைக்கிறதுக்காக ஒரு பெரிய நெட்டு மாதிரி ஒரு பெரிய ஃபேப்ரிக் பண்ணுறாங்க. அந்த ஃபேப்ரிக்கும் இட் இஸ் பார்ட் ஆஃப் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அது ரொம்ப தேவையாக இருக்கணும். எஸ்பெஷலி இந்த ஆற்றுல குளத்துல எல்லாம், பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டியில் கூட குளம்லாம் காணாம போயிடுச்சு. ஏன்னா அங்கே மண் அதில் நிறைஞ்சு அந்த குளம்லாம் வற்றி போகுது அப்படின்னு ஒரு, அதுக்கெல்லாம் மண் சரியாமல் இருக்க ஒரு ஃபேப்ரிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கேரளாவில், கர்நாடகாவில் அந்த மாதிரி நிறைய குளங்கள் இருக்கிற இடத்துல அது ஒரு தேவை. அது ஒரு ஒய்கோடெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அக்ரிகல்ச்சர். எவ்வளோ பேர் விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். அட ஃபென்டாஸ்டிக். மல்ச்சிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, இப்போ தெரியுமா உங்களுக்கு? மல்ச்சிங்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி வந்து நம்ம ஊரெல்லாம் வெயில் ஊர் இல்லையா, தண்ணி பாய்ச்சுற உடனே சீக்கிரம் எவாப்ரேட் ஆகி போயிடும்ல, பாதிக்கு மேலே எவாப்ரேட் ஆயிரும். தண்ணியே முதல்ல தட்டுப்பாடு. அதில் நம்ம பாய்ச்சின உடனே அது காஞ்சி போச்சுன்னா அது ஜாஸ்தி காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபேப்ரிக் போடுறாங்க மண் மேலே. அந்த ஃபேப்ரிக் போட்டுட்டா அந்த ஃபேப்ரிக் வந்து தண்ணியை சீக்கிரம் அந்த சூரியன் இழுத்துக்காமல் பார்த்துக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மல்ச்சிங், அது நடுவில் ஓட்டை போட்டு அதில் மட்டும் செடி வர்ற மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா சார்? கரெக்ட். ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்தியா மாதிரி ஒரு சூடான வெயில் ஜாஸ்தி இருக்கிற நாட்டில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அத்தனை விவசாய பரப்பளவுலையும் அது போட இன்னும் முடியாது, ஏன்னா அது செலவாகிற விஷயம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மக்கள் வந்து இந்த பாதிப்பு நிறைய இருக்கிற இடத்துல, இந்த மாதிரி வெயில் ரொம்ப தீவிரமாக இருக்கிற இடத்துல அந்த மல்ச்சிங் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடத்துல மல்ச்சிங் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபேப்ரிக், அது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரின்னு நினச்சி பாருங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா துணிமணி செய்கிறாங்க, போட்டுக்கிற துணிமணி அப்படின்னு நினைக்கிற காலம்லாம் கடந்து போயாச்சு. இப்போ அதை விட முக்கியமான விஷயங்களில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தேவைப்படுது. அதுவும் எல்லாரும் இந்தியாவை பார்க்குறாங்க. ஏன்னா இந்தியாவில் தான் லேபர் சீப்பு. வெளிநாட்டில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ஏன்னா அங்கே லேபர் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ப்ரொடக்ஷன்லாம் இந்தியாவில் ஆகி எங்களுக்கு சப்ளை மட்டும் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இது தெரிஞ்சுட்டு ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணுறதுக்கு நிறைய உதவி செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ்க்கு உடுக்கிறது இல்லாமல் செய்கிற டெக்ஸ்டைல்ஸ்க்கெல்லாம் பேர் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். இந்த இண்டஸ்ட்ரி பெருசாக வர்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாலிசி மட்டும் இல்லை, பாலிசி உதவியும் தேவை, பண உதவியும் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயும் என்ன, நம்ம ஏரியா கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் தான் இது நிறைய செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எப்போவுமே தமிழ்நாடு தான் டெக்ஸ்டைல்ஸில் ஒரு லீடிங் ஸ்டேட்டாக இருந்திருக்கு, நம்பர் 1 இந்தியாவில். திருப்பூரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு காலத்தில் அது கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. டேஷ் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்? டேஷ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. டேஷ் ஃபில்அப் பண்ணுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அதுக்கு பேர் இருந்தது. டிஷர்ட் கேபிட்டல். உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் டிஷர்ட் வாங்கினாலும் 25-30 வருஷத்துக்கு முன்னால் அது திருப்பூரில் செஞ்சதாக தான் இருக்கும். வேறு பிராண்ட் போட்டிருப்பான் பேர், ஆனால் அது செஞ்சது திருப்பூர்லேயே தான் இருக்கும். ஏன்னா திருப்பூரில் இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அது வந்து அந்த நிட்டிங் ஃபேப்ரிக், அந்த மாதிரி ஃபேப்ரிக் செய்யறதுக்கு உகந்ததாக இருந்ததால் அங்கே தான் நிறைய கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உலகத்துக்கே டிஷர்ட் சப்ளை பண்ணது திருப்பூர். ஸோ அங்கே அது மட்டும், அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து நடு காலத்தில் வேறு இடத்துலையும் ப்ரொடக்ஷன் போய் இப்போ
மறுபடியும் டிஷர்ட்டுக்கு அது திருப்பூர் லீடர்ஷிப் வர எடுக்க முயன்றுட்டு இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் இட் வாஸ் அ டிஷர்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. எக்ஸ்போர்ட் அங்கேருந்து தான் உலகத்தில் ஒவ்வொரு மூளைக்கும் டிஷர்ட் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இப்போ கவர்மெண்ட், எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் வேர்ல்ட் லீடர் ஆயிடலாம் இந்தியா அப்படின்னு நினைக்கிறதுனால நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் ஒன்று ஏற்படுத்தி பட்ஜெட்டில் அதுக்கு நிறைய பணம் ஒதுக்கியிருக்காங்க. அதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்கிற நீங்கள் மாணவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சும்மா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு எனக்கு போய் ஒரு வேலை கிடைக்கணுங்கிற மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள்லாம் பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்ட்-அப்ஸ்னால் கம்ப்யூட்டர்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஸ்டார்ட்-அப்னா எனி ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரீங்கன்னா அது ஸ்டார்ட்-அப்னு பேர். அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற செக்டர். ஏன்னா இன்னொரு விஷயம், இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அக்ரிகல்ச்சர் இப்போ நான் சொன்னேன்ல மல்ச்சிங்னு, இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியுமா அந்த ஃபேப்ரிக் இன்றைக்கி பாலிஸ்டரில் பண்ணிகிட்ருக்காங்க. அது எவ்வளோ கெடுதல், மண்ணுக்கு கெடுதல் தானே. அதில் என்ன நூலில் எல்லாம் அதுலேருந்து வந்து அந்த மண்ணோட கலக்க போது மண்ணுக்கு கெடுதல். அதை எப்படி காட்டனோ இல்லை காட்டன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இந்த இப்போ எங்கள் காலேஜில் செஞ்சிட்ருக்கிற இப்போ ரிசர்ச் அது அந்த முருங்கை இல்லை கரும்போட சக்கை வேஸ்ட்டாக தானே போகுது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விவசாயிகள் நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த கரும்போட எரிச்சு விட்டுட்டா அது மறுபடியும் அது கஷ்டம், பொல்யூஷன், புகை வரும். அதனால் அந்த கரும்போட அந்த சக்கையை யூஸ் பண்ணி அந்த ஃபேப்ரிக் செய்யலாமான்னு ரிசர்ச் போயிட்டுருக்கு. அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகிருக்கோம். இப்போ ஃபண்டிங் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் பெரிய விஷயத்தில் அந்த கரும்போட அந்த சக்கையை யூஸ் பண்ணி அந்த ஃபேப்ரிக் செய்யறதுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஐடியா. பனானா தண்டுலேருந்து ஃபைபர் எடுத்து இப்போ நிறைய செஞ்சிட்ருக்காங்க ஆட்கள். ஆனால் இன்னும் புதுசாக ஃபங்க்ஷனல் டெக்ஸ்டைல் செய்யலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் சீட் கவரு, அது ஏன் பனானா ஃபைபர்லேருந்து செய்யக்கூடாது? இப்போ அதை பாலியஸ்டர், மேன்மேட் ஃபைபர், மேன்மேட்னா மனுஷங்க உண்டாக்குன ஃபைபர், அப்படின்னா நேச்சுரல் ஃபைபர் இல்லைன்னு அதில் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அதை மாற்றி அதை செய்யலாமா அப்படின்னு இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். மாதிரி ஆயிரக்கணக்கான ஐடியாஸ் இன்னும் செயல்படுத்தாமல் இருக்கும். அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு இங்கே வந்தால் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்க போது நாங்கள் சொல்லி கொடுக்கறது என்னென்னா, என்ன மாதிரி ஃபைபர் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால மாணவர்களுக்கு சும்மா போய் ஒரு வேலையில் சேரணும்னு மட்டும் இருக்கக்கூடாது. நான் இதை மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணி ஒரு தொழிற்சாலையே உண்டாக்கி அந்த ப்ராடக்டை உலகம் பூரா எக்ஸ்போர்ட் செய்யலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை அவங்கள உண்டாக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதுவும் செய்யலாம். அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். வேலைக்கு போகிறதுனா போகலாம், ஆனால் அதை விட உன்னதமாக அவங்களே ஒரு 10 பேருக்கு வேலைக்கு கொடுக்குற மாதிரி, ஒரு 20 பேருக்கு, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் 100 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி அவங்கள நாங்கள் படிப்பை கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதனால் நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க. இப்போ நான் பேசுகிறத நிறுத்திட்டு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கேட்கலாம். ஏன்னா உங்களோட இந்த ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்கள் டைரக்டர் வரப்போகிறாரு. அதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்கா டைரக்டர் வர்றதுக்கு? 10 minutes வராரா? சரி. அது வரைக்கும் நீங்கள் ஏதாவது இப்போ நான் டூர் கூட்டிகிட்டு போவாங்க உங்களை எங்கள் காலேஜை போய் சுற்றி பார்க்குறதுக்கு. ஆர் யூ டேக்கிங் தேம்? கெட் சம். அதை போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் காலேஜ் என்னெல்லாம் வச்சுருக்கோம், எப்படியெல்லாம் இருக்குது, கிளாஸ் ரூம் என்னெல்லாம் சொல்லி கொடுப்போம்லாம் சொல்லுவாங்க. அதை போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் இங்கே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஏதாவது கேட்கணுமா ஸ்பெஷலானா கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கேட்கலாம். வேர் இஸ் பிரகாஷ்?